Hi students, today we are going to discuss genome sequencing and plant genome projects. Okay va? So genome sequencing. So mostly வந்து genome அப்படின் gene one singular இருக்கிறது genome group of gene that is called genome. அப்போ genome sequencing அப்படின்னா டோட்டலாக வந்து இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே ஓகேவா எல்லாமே அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து இது பண்ணுறாங்க தென் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ ஒரு அந்த ஜீன் பேஸ் பண்ணி ஒரு சில திட்டமிடல் ஓகேவா ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறது எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த டாபிக் ஓகேவா த ஃபஸ்ட்டு the whole complement of gene that determine all characteristics of one organism is called genome ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஸ் இருக்குன்னா அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அந்த ஒரு செல்லில் இருக்கிற ஒரு நியூக்ளியஸ் கண்ட்ரோல் பண்ணுது அதே ஹோல் பாடியை வந்து பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இப்போ அந்த பேசிக்கில் தான் இந்த ஜீனோம் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன் த டிட்டர்மின் ஆல் கேரக்டர் ஆஃப் ஒன் ஆர்கானிசம் இஸ் கால்டு ஜீனோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதோ அதை டிட்டர்மைன் பண்ணுறதோ அதை நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா ஜீன் தான் அதுக்கு பேர் தான் அது ஜீனோம் ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னா நிறைய ஜீன்ஸ் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகும்போது அதை எல்லாமே அதை வந்து அதுதான் வந்து கேரக்டர்ஸை வந்து ஃபார்ம் பண்ண விடுது அப்படின்றதான் இது ஸோ அது இஸ் கால்டு ஜீனோம் the genome may be nuclear genomes சொன்னோம்ல இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த செல்ஸில் நியூக்ளியஸ் அப்போ நியூக்ளியர் ஜீனோம் அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் ஓகேவா ஸோ மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் அண்ட் தென் பிளாஸ்டிட் ஜீனோம் பிளாஸ்டிட் ஓகேவா பிளாஸ்டிட் அப்படின்னா என்னது குளோரோபிளாஸ்டிக் குரோமோபிளாஸ்டிக் லிக்கோபிளாஸ்டிக் ப்ரெசென்ட் ஒன்லி இந்த பிளான்ட் செல்ஸ் ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிட் ஜீனோம் ஸோ இப்போ இது எல்லாமே அதனுடைய கண்ட்ரோலிங் ஓகேவா ஸோ ஜீனோம் the genome of many plants contain both functional and non-expressive DNA proteins ஓகேவா ஃபங்க்ஷனல் ஓகேவா ஸோ இப்போ அது வந்து ஃபங்க்ஷனல் அதனுடைய என்ன இந்த ஜீனோம் வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் அது என்னன்னா ஃபங்க்ஷனல் அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய செயல்பாடு அது இல்லாமல் வெளிப்பாடு அடையாத டிஎன்ஏ தட் இஸ் நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ஓகேவா நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் வெளிப்பாடு அடையாத டிஎன்ஏ புரதங்களை ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இதுதான் வந்து இதனுடைய நேச்சர் ஓகேவா த ஜீனோம் ப்ராஜெக்ட் ரெஃபர் டு ப்ராஜெக்ட் இன் விச் த ஹோல் ஜீனோம் ஆஃப் பிளான்ட் இஸ் அனலைஸ்டு ஓகேவா அந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜீன் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணுறோம் யூசிங் சீக்வன்ஸ் அனலைசிங் ஓகேவா ஸோ இப்போ இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே அண்ட் சீக்வன்ஸ் ஹோமோலஜி வித் அதர் பிளான்ட்ஸ் ஓகேவா ஸோ பர்டிகுலராக ஒரு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜீனை வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை வந்து ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறோம் such genome project have so far been undertaken in Chlamydomonas algae, Arabidopsis thaliana, rice and maize plants. ஸோ இப்போ இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க the genome content of organism expressed in terms of number of base pairs ஓகேவா ஸோ இப்போ இது என்ன ஜீனோம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆர்கானிசத்தில் அந்த ஜீனோம்னா என்ன எக்ஸ்பிரஷன் டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் பேஸ் பஸ் ஸோ இப்போ எவ்வளோ அளவுக்கு பேஸ் பஸ் இருக்குது மில்லியன்ஸ் கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அந்த இதை வந்து பேஸ் பண்ணுறதா டோட்டலாக ஜீனோம் அப்படி சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி ஜீன் அப்படின்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஓகே ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் இஸ் கால்டு ஜீனு ஸோ அப்போ அந்த ஜீன் வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது அந்த எக்ஸ்பிரஷன் ஆகிறது ஃபுல்லாகவே டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பஸ் ஓகேவா பேஸ் பஸ்ன்னு சொல்கிறோம் குவானைன் அடினோயின் நைட்ரோஜன் பேஸ் பஸ் ஓகேவா குவானைன் அடினைன் சைட்டோசின் தயமின் ஸோ இப்போ இந்த பேஸ் பஸ் எல்லாமே இருக்குது ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் சி வேல்யூஸ்னால் அதனுடைய மதிப்பீடு ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் கான்டினென்ட் வேல்யூஸ் அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணியோ இல்லை அந்த நம்பரை பேஸ் பண்ணியோ அந்த ஜீனோம் எக்ஸ்பிரஸ் ஆகுது இதுதான் வந்து ஜீனோம் ப்ராஜெக்ட் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஜீனோம் சீக்வன்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஓகேவா ஜீனோம் சீக்வன்சிங் அண்டு பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி இது மேக் பண்ண டோட்டலாக ஜீனோம் பேஸ் பண்ணி இருக்கிறது அதுலேயும் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னா the location of gene on the entire diploid chromosomes of an organisms diploid chromosomes okay location எந்த இடத்துல இருக்கோ அப்போ அந்த இருக்கிறப்போ இருக்கும் டிப்ளாய்னா 2 set of chromosomes ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய chromosomes அது என்டையர் ஜீன் எல்லாமே அந்த ஜீனோம் சீக்வன்சிங் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்கோட் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பார்கோடை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா நிறைய பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்போ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பில் போடுறாங்கன்னா அந்த பார்கோடை பேஸ் பண்ணி தான் ஸோ இப்போ என்ன அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஸோ இப்போ அதில் வந்து அதிகமாக அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும்
ப்ளஸ் அதனுடைய குவாலிட்டி இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பிரி அந்த மாதிரி சில பர்டிகுலர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்லேயும் சில இந்த பேஸ் டிஎன்ஏ பேஸ் பண்ணி ஸோ அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த பார்கோட். இது you might have seen in all books barcoding and also items you buy in supermarket. ஓகேவா, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதா இருக்கலாம், இல்லை நிறைய புக்கில் முதற்கொண்டு மெயினாக இருக்கும் இந்த பார்கோடு இருக்கும். This will reveal the identity of the book or item as well as a detail like price. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன புக்கு அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோ அந்த பார்கோடு தேவை. அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய ப்ரைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எவ்வளோ ரேட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். சிமிலர்லி the barcode in genetic term refer to the identity of the taxon based on the genetic makeup. ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா பார்கோட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ அதே என்ன இந்த பார்கோட் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா ஜெனட்டிக் டேர்ம் யூஸ் பண்ணி தான். ஜெனட்டிக் டேர்மில் அது ஐடென்டிஃபை த டாக்ஸான், அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதனுடைய பிளான்ட்டனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸோ அந்த இது எந்த ஆர்டரில் இருக்குது அதை பேஸ் பண்ணி ஜெனட்டிக் மேக்கப் அதை வச்சு மேக் பண்ணுறாங்க. இன் ப்ராக்டிஸ் இட் ஆப்டிக்கல் அந்த மெஷின்ஸ் readable representations of data which describes about the characters of any plants or any objects. ஓகேவா, அது வந்து ஒளிசார் கருவி, அதை என்ன சொல்லுவோம் இப்போ வந்து ஸ்கேனிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஓகேவா, ஸ்கேன் பண்ணுறது. அப்போ அந்த இதை வந்து ஆப்டிமல் மெஷின் ரீடபிள் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா, அது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அதனுடைய டேட்டாஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியே வரும். அது வந்து பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆப்ஜெக்ட், எனி ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான் இந்த பார்கோடை மேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இது வந்து அடிஷ்னலாக அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிறது தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ. எவல்யூஷனரி பேட்டர்ன். ஓகேவா, ஸோ டிஎன்ஏ பயன்படுத்தி அதனுடைய எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ, அதனுடைய மதிப்பீடு எப்படி செய்கிறாங்க, எதனுடைய மதிப்பீடு அப்படின்னா அந்த டிஎன்ஏவுடைய மதிப்பீடை எப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்றதா. The recent years evolutionary relationship between different plant taxa as used using DNA content of as well as similarities and difference in the DNA sequence. ஓகேவா, சீக்வன்ஸ் ஹோமோலஜி. ஸோ இப்போ நம்ம ரீசெண்ட் இயர்ஸ் இப்போ வந்து நம்ம முன்னாடி இப்போ வந்து இப்போ 11th படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா பென்தம் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம், 202 ஃபேமிலிஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத படிச்சிருவோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னது இந்த கிளாடோகிராம் பேஸ் பண்ணி நிறைய வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனுடைய எதை டோட்டலாக வந்து முன்னாடி வந்து நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், பைலோஜெனடிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ மூணுமே இருந்தது. அதில் வந்து அந்த அடால்ஃப் எங்லர் அப்படின்றவர், அந்த கால் பிராண்டல் அடால்ஃப் எங்லர் அப்படின்றவர் தான் அந்த பைலோஜெனடிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ், அப்போ வந்து ஜீன் பேஸ் பண்ணி அதனுடைய பிளான்ட்னுடைய டிஃப்ரெண்ட் டாக்ஸா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே டிஎன்ஏ கண்டென்ட்டை யூஸ் பண்ணி தான் அதனுடைய சிமிலாரிட்டிஸாக இருந்தாலும் அதனுடைய டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அதுக்கெலாம் வந்து டிஎன்ஏ யூஸ் ஆகுது. ஓகேவா, இந்த ரீசெண்ட் இயர்ஸ் த எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளான்ட் taxa is assessed using DNA content as well as the similarities and differences in the DNA sequence. Based on such analysis, the taxa and the relationships indicated in the cladogram. ஓகேவா, ஸோ கிளாடோகிராம்னா அவருடைய ஸ்பீஷியஸ். இப்போ எப்படி நம்ம குரங்குலேருந்து நம்ம ஹியூமன் பீயிங் வந்தாங்களோ அந்த மாதிரி அப்போ எதெல்லாமே அந்த ஜீன் பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீன் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த கிளாடோகிராம் பார்த்துருப்போம். நம்ம வந்து அந்த டாக்ஸானமி லெசன்ஸில் 11th பார்த்துருப்போம். அதான் கொடுத்துருக்காங்க பாரு, சாப்டர் 5 11th ஸ்டாண்டர்ட், யூனிட் 2 சாப்டர் 5 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றதா. ஸோ அது எப்படி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா எல்லாமே எதை பேஸ் பண்ணி டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து கேரக்டர்ஸ் லுக் பண்ணி அந்த ஃப்ளாரோடைய கேரக்டரை லுக் பண்ணி அதனுடைய கேரக்டரை யூஸ் பண்ணி அந்த பிரித்தாங்க குரூப்ஸை. அப்போ அந்த இது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன லாஸ்ட்டாக வந்து முன்னாடி இருந்தது பெந்தம் கிளாஸிஃபிகேஷன், பெந்தம் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன் தான் இருந்தது. பட் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஏபிஜி குரூப். ஓகேவா, ஆஞ்சியோஸ்பம் ஃபைலோஜெனட்டிக் குரூப்பு, ஏபிஜி குரூப். ஓகேவா, ஸோ ஆஞ்சியோஸ்பம் ஃபைலோஜெனட்டிக் குரூப். அப்போ எதை பேஸ் பண்ணினா எல்லாமே ஃபைலோஜெனினா டிஎன்ஏ பேஸ் பண்ணி தான் இந்த எவால்யூஷனரியை மேக் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்தது ஜீனோம் எடிட்டிங் அண்டு கிறிஸ்பிஆர் கேஸ் 9. ஓகேவா, CRISPR. ஓகேவா, CRISPR ஜீனோம் எடிட்டிங் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ எடிட்டிங்னா அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றதான். இல்லை ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் இஸ் எ குரூப் ஆஃப் டெக்னாலஜிஸ் தட் ஹேஸ் த எபிலிட்டி டு சேஞ்ச் அன் ஆர்கானிசம் டிஎன்ஏ. ஓகேவா, அந்த ஆர்கானிசத்தினுடைய டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறோம். குரூப்பாக இருக்கலாம் இல்லை பர்டிகுலர் ஜீனாக இருக்கலாம். அப்போ ஜீன் எடிட்டிங் அப்படின்னா ஒரு குரூப்பாக இருக்கிறது. ஜீன் எடிட்டிங் இஸ் எ குரூப் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அதை எப்படி வேணால் எடிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த திஸ் டெக்னாலஜி அலோவ் ஜெனட்டிக் மெட்டீரியல் டு பி ஆடட், ரிமூவ்ட் ஆர்
ஆல்டர் பர்டிகுலர் லொக்கேஷன் இந்த ஜீனோம்ஸ். ஓகே, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜீனை வந்து நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை ரிமூவ் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம். ஸோ அதை வந்து மாற்றி வைக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆட் பண்ணி வேறு ஒரு ஜீனை ஆட் பண்ணலாம், இல்லை அங்கே இருக்கிற ஜீனை ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை அந்த ஜீனை எடுத்துகிட்டு வேறு ஒரு ஜீனை ஆல்டர் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே எந்த டெக்னாலஜியில், இந்த CRISPR Cas19 டெக்னாலஜி, ஜீனோம் எடிட்டிங் டெக்னாலஜி, அதை யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஏன் அதில் யூட்டிலைஸ் பண்ணுறோம்? ஜீனில் வந்து மாற்றுறோம், ஜீனை வந்து மாற்றுறோம், அதுதான் வந்து எடிட் பண்ணுறது. ஓகேவா? செவரல் அப்ரோச்சஸ் டு ஜீனோம் எடிட்டிங் ஹவ் பீன் டெவலப்டு. நிறைய வந்து அது மாதிரி பண்ணாங்க. அந்த ரீசெண்ட் ஒன் இஸ் நோன் அஸ் CRISPR Cas9. இப்போ அதிகமாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா CRISPR Cas9 in short form of clustered regularly. C for clustered, R for regularly, I for interspaced, S for short, and P for palindromic, R for repeats. And Cas9 வந்து அதனுடைய ப்ரோட்டீன்ஸ் அசோசியேட் வித் ப்ரோட்டீன் 9s. இதுதான் வந்து அதனுடைய ஷார்ட் ஃபார்மு. ஓகேவா? கிளஸ்டர், ரெகுலர்லி, இன்டர்ஸ்பேஸ், ஷார்ட், palindromic repeats. ஓகேவா? அதுதான் வந்து அதனுடைய பேசிக்கான அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க? இதுதான் வந்து system has generated a lot of excitement in the scientific community because it's faster and cheaper and more accurate and more efficient than the other existing genome editing methods. இந்த ஜீன் எடிட்டிங் பண்ணுற மெத்தடில் மற்ற மெத்தடை விட ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, ரொம்ப கம்மியாக செலவாகுது. ஓகேவா? ஈஸியாக வந்து கையாளக்கூடிய தன்மையில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா? CRISPR அப்படின்றதான் எடிட்டிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுமாதிரி ரைஸ் வாஸ் among the first plant to be used for demonstrate the feasibility of CRISPR mediated target mutagens and gene replacement. ஓகேவா? அதில் வந்து ஒரு ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணாங்க, அந்த ஜீனை ஆட் பண்ணி மியூட்டாஜென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படி கொடுக்காங்க அப்படின்னா இந்த CRISPR மெத்தட் யூஸ் பண்ணி தான். அந்த ஜீன் எடிட்டிங் டூல் CRISPR can be used to make hybrid rice plant can clone their seeds. ஓகேவா? ஸோ அப்போ அதுலேருந்து வந்து ஹைப்ரிட் ரைஸ் கொடுக்குதாங்க. இப்போ நார்மலாக வந்து ரைஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். அப்போ அந்த ரைஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆல்டர் பண்ணோம், எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரோட்டீன் ரிச் ரைஸாக மாற்றுறாங்க. ஓகேவா? அந்த கர்னல் ரைஸ், அந்த ப்ரோட்டீன் ரிச் ரைஸாக மாற்றுறது. ஸோ அப்போ இந்த மாதிரி மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் அந்த CRISPR ஜீனோம் எடிட்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. The MHSS and Venkatesan and Sundaresan and colleagues reported a new study which clearly show one can re-engineer the rice to switch it from sexual to an asexual mode. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 scientists. ஓகேவா? அந்த 3 scientists வந்து ஒன்று யார் அப்படின்னா இமிட்டியாஸ். ஓகேவா? இமிட்டியாஸ் கான். அதுக்கு அடுத்தது இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து இம்தியாஸ் கான். அதுக்கடுத்து வெங்கடேசன், அதுக்கடுத்து சுந்தரேசன். அவங்களுடைய சகாக்கள் அவங்க யார்? அந்த கோலிக்ஸ். ஓகேவா? கொலிக்ஸ் அப்படி சொல்லுவோம். கொலிக்ஸ் ரிப்போர்ட் ஆன் நியூ ஸ்டடி விச் கிளியர்லி ஷோ ஒன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரைஸை வந்து அதுவும் செக்ஷுவல் டு அண்ட் ஏசெக்ஷுவல் மோடு. அப்போ வந்து என்னது செக்ஷுவல் மோடில் இருக்கக்கூடிய ரைஸை வந்து ஏசெக்ஷுவல் தானாகவே க்ரோ பண்ணுற மாதிரி உருவாக்குனாங்க. எதை பேஸ் பண்ணி? அந்த ஜீனோம் எடிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ இப்போ இதான் வந்து ஜீன் எடிட்டிங் ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் ஒன் RNA இன்டர்ஃபரன்ஸ். இதை விட என்ன குறுக்கீடு, RNA வந்து எப்படி வந்து இன்வேல் ஆகுது அப்படின்றதா. ஆல் கேரக்டர் ஆஃப் ஆர்கானிசம் த ரிசல்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன் விச் ஆர் த ரீஜன் ஆஃப் நியூக்ளியர் DNA. அப்போ வந்து அந்த ஒரு செல்ஸில் எல்லாமே அந்த எல்லா அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே எதனுடைய வெளிப்பாடால் வருது அப்படின்னா ஜீனுடைய வெளிப்பாடு தான். ஓகேவா? அது ரிசல்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். அப்போ ஜீனுடைய வெளிப்பாடு தான், அதுவும் நியூக்ளியருடைய ஜீன் வெளிப்பாடால் தான் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. திஸ் எக்ஸ்பிரஷன் இன்வால்வ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படின்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் மாற்றுறது, இன்னொன்று வெளிப்பாடு அடையிறது. ஸோ அப்போ இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். The transcription refers to copying the genetic information from one strand of the DNA sense called sense strand by the RNA. ஓகே, அதை காப்பி பண்ணி டிஎன்ஏவிலேருந்து ஆர்என்ஏக்கு மாற்றுறது. இந்த ஆர்என்ஏ வந்து cannot straight away to the cytoplasm to undertake the process of translation. டைரெக்டாக எடுத்துக்க போகிறது கிடையாது. அது என்னன்னா எடிட் ஆகணும். எடிட் அண்ட் மேட் சூட்டபிள் ட்ரான்ஸ்லேஷன் விச் பிரிங் அப் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டைமில் அப்போ தான் என்ன பண்ணணும்னா அது வந்து எடிட் பண்ணால் தான் அது சூட்டபிளாக மாறிட்டு அதுக்கப்புறம் தான் அது மாறும். ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் ரிமூவ் ஃப்ரம் த RNA ஸ்டாண்ட் ஆர் த இன்ட்ரான்ஸ். அப்போ அது என்ன பண்ணணும், RNA வந்து இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும். All these changes before translation normally takes place whereby certain region of DNA are silent. இது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த DNA வந்து ஒரு சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குது. However, there is an RNA pathway. அதுதான் நான் சொல்கிறோம் RNA pathway அப்படின்னு சொல்கிறோம், குறுக்கீடு அப்படின்னு சொல்கிறோம். The RNA interference
is a biological process in which RNA molecule inhibit gene expression or translation. தடுத்து நிறுத்துது ஆர்என்ஏவை வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து இந்த உள்ளே குறுக்கீடு செஞ்சு ஆர்என்ஏவை வந்து தடுத்து நிறுத்தும் இல்லை டிரான்ஸ்லேஷன் ஆகாமல் நிறுத்தக்கூடியதான் இதனுடைய இது. ஸோ திஸ் இஸ் டன் பை நியூட்ரலைசிங் டார்கெட்டட் mRNA molecules. ஓகேவா? A simplified model for the RNA pathway based on 2 steps. ஓகேவா? இந்த இது என்ன ஈஸியாக வந்து இதனுடைய மெத்தடை வந்து எளிமையாக இருக்கக்கூடிய முன்மாதிரியான மெத்தட் என்னது அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது இன்வால்வ் 2 மெத்தடுக்குமே இந்த பேஸ்ட் ஆன் த 2 ஸ்டெப்ஸு ஈச் இன்வால்விங் ரைபோநியூக்ளியஸ் என்சைம். ரெண்டுக்குமே என்ன இன்வால்வ் ஆகுதுன்னா ரைபோஸ் நியூக்ளியஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ட்ரிக்கர் RNA, இந்த எய்தர் double stranded RNA or mRNA, messenger RNA, primary transcript. The procedure is short interfering RNA by the RNase2 enzyme called a dicer and a drosha. ஸோ இப்போ இது வந்து கொஞ்சமாக ஷார்ட் இன்டர்ஃபெரிசிங் ஆகுது, கொஞ்சமாக கொடுக்குது, அதனுடைய குறுக்கீடு இருக்குது. எதனுடைய ரீசன்னா என்சைம்ஸனுடைய ரீசன். அது என்னன்னா டைசரும் ட்ரோஷானுடைய என்சைம். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப், அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA is loaded into the effector complex. எப்படி வேணும்னா RNA induced silence complex RISC, RNA R for RNA induced I, silence S, complex C. The RNA unwounded during RISC assembly and single strand RNA hybrids with mRNA in target. ஓகேவா? தனியாக வந்து பிரிஞ்சு அது தனித்தனி அந்த mRNAவை உடச்சி அதுக்கப்புறம் வந்து தனித்தனி ஜாயின் பண்ணுது. திஸ் RNA is in plant feeding nematodes. ஓகேவா? அது வந்து பிளான்ட் வந்து சாப்பிடக்கூடிய உருளைப்புழு சொல்கிற நெமட்டோடு, அதில் தான் வந்து இந்த RNA வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. இது வந்து குறுக்கீடு செய்கிறது, RNA வந்து குறுக்கீடு செய்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.